ஜி தமிழ் சரிகம புகழ் யோகஸ்ரீ அனைவருக்கும் நன்கு அறிந்த நமது ஜி தமிழ் புகழ் சகோதரி யோகஸ்ரீ அவர்கள் நமது பலத்த கரகோஷத்துடன் நமது சகோதரி வரவேற்கிறோம். அவங்கள பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு கரூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து அவங்க அப்பா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்து, ஏன்னா நம்ம பார்த்ததில்ல, ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறப்ப பேசுகிற விதங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி நம்ம கோயில் வரைக்கும் இந்த மேடை வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னமும் நிறைய சினிமாவிலெல்லாம் பாடக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தேசியநாதரையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத என்னுடைய சார்பாகவும் கும்பாபிஷேக கமிட்டி சார்பாகவும் எங்கள் சூரக்குடி கோயில் நகர்த்தார்கள் சார்பாகவும் இந்த ஊர்க்காரங்க சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோமா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் காரைக்குடிக்கு வந்ததில். 2 நிமிஷம் நம்ம சகோதரி யோகஸ்ரீ பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா கடவுள் சில பேருக்கு தான் சில விஷயங்களை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இசை வளம், அந்த குரல் வளம், இது எப்படி என்னன்னு இறைவனுடைய படைப்பில் நம்ம எதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாது. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த நோக்கம் தெரியும். நான் அந்த பாப்பாட்டை கேட்டப்ப, இந்த பாட்டெல்லாம் எப்படிம்மா பாடுறீங்க, இது யாராவது ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களா என்ன எதுனா அந்த ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஒரு குழந்தை ஒரு சின்ன வயசில் இந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியுமா? ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட் சிவகார்த்திகேயன்லாம் அப்படி உருகி போய் பார்த்துட்டு இருந்தார் அந்த பாப்பா பாடினப்ப. நம்ம டிவியில் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம். அவங்களுக்கு எப்படி இந்த ஒரு இது ஆக்சுவலாக ஒரு ஞானம் மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தோணுது. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ கூட நாங்கள் மேடைக்கு அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு சகோதரி தன்னுடைய சின்ன குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வர்றோம், நீங்கள் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய இறை வரம், இது எல்லாமே ஒரு வரம். அப்போ நான் அந்த பாப்பா கிட்ட கேட்டேன், அம்மா இந்த பாட்டெல்லாம் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, யார் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டிவியில் இதை பார்க்குறப்ப. அவங்களுடைய அந்த குரல் வளத்தை நம்மளை அப்படி ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு வசியம் பண்ணுற மாதிரியான ஒரு குரல் வளம். அவங்க இந்த நேருக்கு நேர் படத்தில் ஒரு சாங் பாடினாங்க. நான் நிறைய தடவை வச்சு எனக்கு அதுக்கு உள்ளபடியே கோயில் வேலை பார்த்ததுனால ரொம்ப இன்வால்மெண்ட்டெல்லாம் இந்த டிவி பார்க்குறது அதுக்கெல்லாம் மறந்து போச்சு. ஏதாவது ஒரு டென்ஷனான டயத்தில் காரில் வர்றப்ப அதை அந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்கும்போது அவங்க வாய்ஸில் அவங்க பாடுறதை போட்டு கேட்கும்போது ரொம்ப 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 மனசு ஒரு பெரிய அமைதியாகவும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் இவங்க இங்கே பாடினா இந்த கோயிலில் நம்ம பண்ணக்கூடிய இந்த விசேஷத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு இறை ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க இன்னமும் அவங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து அவங்களுடைய அந்த சாதாரண குடும்ப சூழலை ரொம்ப பெரிய லெவலுக்கு மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் அவருடைய தகப்பனாக இருக்குது. நானும் ஒரு தகப்பனாக, ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாக இந்த வார்த்தையை அவங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன்.